தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நம்ம கூட திருசக்தி சுந்தரமன் ஐயா இருக்காங்க. அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சார் வணக்கம். வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்றைக்கு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. குறிப்பாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி விஜய் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது அதை அவர் வித்ட்ரா பண்ணிட்டாரு. அந்த தொகுதியில் யார் நிற்க போகிறாங்கிற ஒரு மிகப்பெரிய பேசுபொருளானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பிக்கும் சார். இதை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதை நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்ன சார் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பார்வை போகுது போல் இல்லை, இதில் ஒரு பக்கம் 2-3 சைட்லேருந்து வரக்கூடிய வேறு பக்கங்களிலிருந்து வேறு கட்சிகளிலிருந்து வரக்கூடிய திருச்சி கிழக்கு தொடர்பான இடைத்தேர்தல் வருது. இதில் சேகர்பாபு அவர் திருச்சி கிழக்கில் அவரும் மற்ற சில அமைச்சர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்றவர்கள் சொல்லியிருக்கு. அவங்கெல்லாம் நீங்கள் ஸ்டாலின் ஐயாவை நீங்கள் அதில் நில்லுங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு, நீங்கள் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் இல்லாத சட்டமன்றமா அப்படின்னு அவங்க அதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கிறேன். என்னதான் உதயநிதி அங்கே எதிர்கட்சி தலைவர்னு இப்போ இருந்தால் கூட ஸ்டாலின் ஒரு என்ன சொல்கிறது, அது சிறு வயதிலிருந்தே கலைஞர் கருணாநிதி ஐயாவோட கூட இருந்து அந்த அரசியெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை திராவிடத்தை எப்படி அந்த மாடலை கொண்டு இப்போ அவருக்கு பிறகு அப்படி வரும்பொழுது இப்படி ஒரு அப்ரப்டாக சடார் என்று அவருடைய அரசியல் வாழ்க்கை இப்படி ஒரு தோல்வியில் முடிகிறத அவங்க விரும்பலை. இதில் ஒரு நியாயம் இருக்குது நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் உடல் ரீதியாகவோ வயது காரணமாகவோ ஓய்வு பெறுவதாக இருந்தால் கூட, ஓய்வு பெறணும்னு நம்ம சொல்லலை, ஆனால் ஓய்வு பெறணும்னு அப்படி நினச்சா கூட அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதோட அந்த மாதிரி ஒரு முடிவு. நான் எம்எல்ஏவாக இருந்து அது அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி தலைவராவது இருந்து அப்படிதான் நான் ரிட்டையர். அதுக்கப்புறம் நானாக தான் ஆகணும். அடுத்த இதில் தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் அவர் ஐயா உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு கௌரவமாக இருக்கும். அதாவது நானாக தான் ஆகணும், மக்களாக ஆக்கிடக்கூடாது. ஏன்னா வயதெல்லாம் நீங்கள் பேசணும்னா துரைமுருகன் அப்புறம் கோச்சுப்பாரு. ஐயா கருணாநிதி அவர்கள் 94 வயசு வரைக்கும் இருந்தார்கள். அதனால நீங்க வயசை காட்டி ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது திமுகல. ஆமா, ஏன்னா அவர் 55-60 வயசு வரைக்கும் இளைஞர் அணியில தான் இருந்திருக்காரு. ஆமா, இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அதனால இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரை நிற்க வைக்கிறதா ஒரு பேச்சு அடிப்படை இன்னும் முடிவாக. அதான் திமுக சைடில் ஸ்டாலின் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, பேசப்படுகிறது. ஆமாம், இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமா அவர்கள் அங்கே உள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கூட. என்ன சார் இப்போ தான் சார் பிரச்சனைலாம் முடிஞ்சு வன்னியரசு அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சராக அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. பேரெல்லாம் இந்த வழக்கமாக பேர் மாற்றுறதெல்லாம் நல்லாயிருக்கு. நம்ம பேரை மாற்றிட்டா எல்லாமே சரி, ரைட்டு, மாறும் என்பதே நம்பிக்கையாக வச்சுப்போம். மாற்றம் என்பதை நம்புவோம். நம்ம ஒரு காலத்தில் இந்த அமைச்சரவை பதவி என்பது என்னுடைய தலை முடிக்கு சமானம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களே பேசியிருக்கிறார். ஆனால் இப்போ நம்ம அதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக கூடவே பயணித்த திமுக விட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். கொள்கை கூட்டணியை உடச்சிக்கிட்டு. ஆமாம், கொள்கையை உடஞ்சி போச்சு, கூட்டணி உடஞ்சிச்சு. அழகாக சொன்னார். ஆமாம், அவர் பாணியில் சொன்னார். அது கூட ஆர்எஸ் பாரதி அதை பாராட்டி சொல்வது போல் சொன்னார். அது ரைட்டு. என்னென்னா இந்த விவகாரத்தில் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேயே பார்த்தீங்கன்னா கூட மொத்தமே 2 பேர் தான். அதில் ஒருத்தர் அமைச்சராரு, இன்னொருத்தர் அதை புறக்கணிக்கிறாரு. அவருக்கு ஆசை இருக்குல்ல சார், வாய்ப்பு வரும்போது நம்ம கொடுக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். அது நம்ம இயல்பானது, அது இருக்கும். இப்போ முஸ்லீம் லீக் உள்ளே வந்ததுனால அது விஜய் தலைமையிலான அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சி மதசார்பற்ற கூட்டம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் உள்ளே வந்ததுனால சமூக நீதி, சாதி ரீதியான அரசியல் செய்ய மாட்டார்கள் அவர். சார் உண்மையாக சார், எனக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தான் அந்த பதிவை பார்த்தேன். அதாவது நீங்கள் பாஜக மதவாத கட்சி, ஆமாம், ஐயுஎம்எல் மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய கட்சி,
பாமக ஜாதிய ரீதியான கட்சி, விடுதலை சிறுத்தை சமூக நல்லிணக்க கட்சி. இப்போ நீங்கள் வந்து திமுக 2.1ங்கிறது வந்து நீங்கள் மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்கன்னு தெரியும். நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். இப்போ வந்து என்னென்னா திருச்சி கிழக்கு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து என்ன எல்லோரும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஏங்க வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து ஏற்கனவே வன்னியரசு அவர்களுக்கு நம்ம பேசியிருக்கோம், அமைச்சர் பதவி கொடுக்கறதுல வந்து ஏன் வந்து கொஞ்சம் குழப்பம்னா, விஜய்க்கு குழப்பமாக இல்லையாங்கிறத விட விஜய் தரப்புக்கு இங்கே உள்ளுக்குள்ளே விசிகாவுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், வன்னியரசு கட்சியை கைப்பற்றி விடுவாரோ, திருமாவளவனுக்கே அதாவது அவருடைய இடத்தை இவர் கைப்பற்றி விடுவாரோ. ஆல்ரெடி அந்த பயம் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தது. அப்போ வந்து ஒரு காலத்தில் திமுக தலைமையுடன் நெருக்கமாக இருந்தார். ஆனால் வன்னியரசு ரொம்ப ப்ராக்டிக்கலான மனுஷன். இவ்வளோ நாள் நம்ம அங்கே இருந்துமே எவ்வளவு வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட உதவியாளர் கூட தினேஷை கூப்பிட்டு வன்னியரசு எந்த வேலை சொன்னாலும் அதை கரெக்டாக முடிச்சு கொடுங்க, அவர்கிட்ட நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம், அவராக பார்த்து அவர் நல்லபடியாக உழைத்து பிழைக்கட்டும். இங்கேயுமே வாழ்த்து நல்லா சொல்லியிருக்காரு சார். வாழ்த்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வன்னியரசு அங்கே அந்த தலைமையுடனே திருமாவளவனை விட அங்கே நெருக்கமாக இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த அரசியல்ங்கிறது வரும்பொழுது அது நம்ம அந்த கொள்கையை பாராட்டுறோம். டப்புன்னு வந்து அதை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டார், இங்கே வந்து ஆகிட்டார். கட் பண்ணாரா இல்லையாங்கிறது பிற்காலத்தை தான் சார் முடிவு பண்ண முடியும். இப்போ வந்துட்டார். நீங்கள் அப்புறம் நீங்கள் வந்து அவர் வந்து பி டீம்னுவீங்க. இந்த அரசியல் பெரிய இந்த தொல்லை இந்த வலைதளத்தில் அது திமுகவோட பி டீமுக்காக விஜய் கட்சியில் இருக்கிறார், ஸ்லீப்பர் செல்லாக உள்ளுக்குள்ளே இருக்கிறார், இப்படிலாம் சொல்லுவீங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து அந்த கொள்கையை வந்து அந்த கொள்கைக்கு நீங்கள் ஒரு அலாரம் வச்சு அந்த டைம் டக்குன்னு அந்த டைம் வந்தோடனே அந்த அலாரம் அடிக்க முன்னெடுத்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் செட் பண்ணணும் அலாரம். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டார். கொடுக்குற காசுக்கு தான் சார் பேச முடியும். ஆக வன்னியரசு அலாரம், அதாவது கொள்கை அலாரம் அதை நம்ம குறிப்பிடுறோம். அதை வந்து வரும்பொழுது திருச்சி கிழக்கு வந்து நிறையா ஏற்கனவே வன்னியரசுக்கு அமைச்சர் கொடுக்கறது வந்து உள்ளுக்குள்ள சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாசு, ரவிக்குமார் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த அவர்களுடைய பேச்சுக்கள்லாம் இருந்தது. சிந்தனை செல்வன் வெளிப்படையாகவே பேசினார். இப்போ ஆளூர் ஷானவாஸ் வந்து விடுதலை சிறுத்தை கழகம்னு போட்டிருந்த லெட்டரில் அதை எடுத்துகிட்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு போட்டிருக்காரு. அவர் அநேகமாக திமுகவில் எப்போ வேணாலும் போய் இணைவார்னு சொல்லப்படுது. தெரியல, அது திமுகவில் இணைச்சிப்பாங்க. ஏன்னா திமுகலேருந்தே திருப்பூர்லேருந்து மாவட்ட செயலாளர் அந்த செல்வராஜுங்கிறவர் திமுகலேருந்தே வெளியே போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு காலத்தில் அதிமுகலேருந்து வந்து 9 பேருக்கு அமைச்சர் கொடுக்கலையா நம்ம? அப்போ தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டி வருது. நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்குமா மணக்காதா? திமுக நல்லா மணக்கும் நினைக்கிறது. திமுகவுக்கு வந்து அது எப்போவுமே திமுக வந்து அவர் யாரோ விதைப்பார்கள், இவர்கள் அங்கேருந்து நாற்றை பிடுங்கி நாற்று நட்டு அறுவடை செஞ்சுட்டு போயிடுவாங்க. நான் நாற்றுன்னு சொல்லுறது செடி. ஆமாம், ரைட், ஓகே. அதனால் வந்து இது இப்போ இருக்கும்போது இதை வன்னியரசை தவிர அடுத்த கட்டத்தில் இருக்க விசிக தலைவர்கள்லாம் போய் அவர்கிட்ட இப்போ ஒரு வேலை இப்போ விசிகாலேருந்து வேறு யாருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை, ஏன்னா யாரும் ஜெயிக்கலை. இல்லை, அதான் சொல்கிறேன். அதில் அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறேன், என்னென்ன நீங்கள் வேறு வழி இல்லாமல் நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு, வன்னியரசு வந்துட்டார், இப்படியே போச்சுன்னா அப்புறம் கட்சி கை மாறிச்சுன்னா என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஒரு கிரிப்பு வேணாமா? அதுக்கு தானே காட்டு மன்னார் கோயிலில் நிற்கிறேன் நீங்கள். அப்புறம் அது ஏதோ அவங்க திமுகவில் நீங்கள் பயமுறுத்துனாங்க, அதனால் வந்து நீங்கள் பயந்து போய் விட்டுட்டீங்க. இப்போ தான் அந்த பயம் இல்லையே நமக்கு தான் தாவேக்கா தாயத்து கட்டிட்டாங்களே, இந்த தாயத்து கட்டினதுனால நமக்கு திமுக பயம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் திருச்சி கிழக்கு கேட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் துணை முதல்வராக வரணும். என்ன சார் சொல்கிறீங்க? ஏங்க வரக்கூடாது? எத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கார்? 25 வருஷமாக அரசியலில் இருக்கார். ஒரு பட்டியல் சமூகத்திற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு அடையாளமாக தேடுகிறார் எழுச்சி தலைவர் அவர் வந்து துணை முதல்வராக வரக்கூடாதா? வந்தால் சமூக நீதி இன்னும் தமிழ்நாட்டில் வந்து முன்னுக்கு வருமா வராதா? இன்னும் பளிச்சுன்னு வெளியில் தெரியுமா தெரியாதா? ஆல்ரெடி அவருக்கு ஆசை இருந்தது. அதோட வெளிப்பாட்டில் தான் கோட்டையிலேருந்து நான் திரும்ப பேசுகிறேங்கிற அந்த படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்தது. அப்போது திருச்சி கிழக்கில் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ஒருவேளை ஸ்டாலின் திரும்ப அப்படி மாறிடுமோ? அப்படியே எடுத்துங்க, இன்னும் நான் முடிக்கல. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் சில சமயத்தில் இந்த இன்ப அதிர்ச்சின்னு கொடுப்போம், அது இன்பமாக துன்பமான அவங்களுக்கு, ஆனால் அதிர்ச்சி தான் அது. என்ன சில பேருக்கு அது இன்பமாக இருக்கும், சில பேருக்கு துன்பமாக இருக்கும். சரி, அது அவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது.
திருச்சி கிழக்கில் இப்போது மூன்றாவது ஒரு பேசப்படும் ஒரு பெயர். யார் சார்? அவங்க புதுசாக வந்து தாவேகள் இணைய போகிறாங்க. ஏற்கனவே வந்து அந்த பதவியேற்று விழாலெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. சகாயம் ஐஎஸ் அவரை, அதாவது அவர் பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அவரெல்லாம் இல்லை, அவரெல்லாம் வந்து நாங்கள் வேணுங்கும்போது பயன்படுத்திப்போம். அது இருக்கட்டும் அவர் இருக்கட்டும், அதை பற்றி இல்லை. அது என்ன திருச்சி கிழக்கில் வந்து நாங்கள் பெண்களால் அமைந்த ஆட்சி சொன்னோமா இல்லையா? ஆதவர்ஜுனா எத்தனை தடவை சொல்லியிருக்கார். கண்டிப்பாக நிழல் முதல்வராக செயல்படும், இல்லை அப்படி காட்டிக்கொள்ளும். செயல்படும்னு சொல்றதை விட அப்படி காட்டிக்கொள்ளும். அவர் வந்து என்ன சொன்னார்? பெண்களால் அந்த ஆராசா பேசுனது கூட அவர் வந்து ஆராசா யாரை சொன்னாருன்றதை பற்றி அவர் கவலைப்படல. அவர் பெண்களை வந்து அவர் கொச்சைப்படுத்தி விட்டார். நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு அரசாங்கம்னா அது தாவேகா தான். நீங்கள் வந்து மரிய வில்சனோட பழைய வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ போட்டு காட்டி இது பண்ணக்கூடாது. அது அந்த காலம், முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். பெண்களின் பாதுகாப்பு முக்கியம். நீங்கள் சிங்கப்பெண் படை வச்சாச்சு, அதை மீறி எப்படி கோயம்புத்தூரில் இருங்க. சிங்கப்பெண் படையில் வந்து அதில் ஒரு சொல்லும்போது ஞாபகம் வருது. மொத்தம் வந்து 37 மாவட்டத்தில் 36 பேர் தான் வந்து அந்த படையிலேயே சேர்த்துருக்காங்க. 37 மாவட்டத்துக்கு 37 மாவட்டத்துக்கு 36 பேர். அப்படியே வந்து இன்னும் ஒருத்தரையும் போட்டால் கூட ஒரு மாவட்டத்திற்கு ஒரு உறுப்பினர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து எப்படி அந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் குறைவதற்கு அவர்கள் எப்படி பாடுபட போகிறார்கள்னு தெரியல. ஏற்கனவே வந்து இந்த பிங்க்கு இந்த பெட்ரோலிங் மகளிர் போலீஸ் அதில் வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு வந்து ஓட்டிட்டாங்க ஸ்டிக்கரு. ஆமாம், அது ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அம்மா பெட்ரோல் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்தோடனே பிங்க் பெட்ரோல் மாற்றினாங்க. அது ஸ்டிக்கர் தான் மாறுதே தவிர வண்டி அதே தான். அதே சொப்பன சுந்தரி வண்டி தான். யார் வச்சுருக்காங்கிறது தான், யார் வச்சுருக்காங்கன்றது தான் வித்தியாசம். அது ரைட்டு. இது நடக்குது. இது வந்து இருக்கும்பொழுது இந்த இடத்தில் யாரை கொண்டு வந்து நிறுத்தலாம்னு வந்து தாவேகா தலைமை, அந்த தலைமையே அவங்க வந்து என்னென்னா அவர் முன்னாள் மத்திய அமைச்சர், திமுகவில் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய ஆதிக்க சக்தியாக இருந்த மூக்க அழகிரி அவர்களுடைய மகளான கயல்விழி அவர்கள் தாவேகாவில் இணையப் போகிறார். அவரை திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கலாம் என்று ஒரு கருத்து தாவேகாவில் அந்த உயர்மட்ட குழுவில் அது என்ன யார் இருக்காங்களோ அந்த உயர்மட்டத்தில் பேசப்படுகிறது. என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள், இது நடந்துச்சுன்னா தெரியாது, ஏன்னா பேசப்படுகிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் முடிவு என்ன பண்ணுறாங்க நம்ம முன்னாடி நீங்கள் சொன்னது நடந்திருக்கு. என்னென்னா அவங்க நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிட்டாங்க, ஏதோ மரியாதை நிமித்தமாக போயிருப்பாங்க போல் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு ஆதரவாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸு போடுறது, இந்த ஸ்டோரி போடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு லீடு அங்கே தான் போகிறாங்கன்னு. ரெண்டாவது அப்போ பேசும்போது அவங்க வந்து இந்த தேர்தலை ஒட்டி பேசும்பொழுது என்னுடைய அப்பா வந்து அவருக்கு துரோகம் இழைக்கப்பட்டு விட்டது. யார்? திமுக தலைமை ஸ்டாலின் அவர்களை வச்சு சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை வந்து ஏமாற்றிட்டாங்க, நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, அவரை ஓரம் கட்டிட்டாங்க. அது உண்மைதான். அது தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு பெரிய அது ரகசியம்னு சொல்ல முடியாது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கலைஞருக்கு அப்புறம் அவர் வரணும்னு நினச்சாரு, அதை ஓரம் கட்டி. ரெண்டாவது அவர் அதே மனைவியோட மகன் தானே. அது ஒரு அது வேறு வீடு அப்படின்னா கூட ஒரே வீட்டில் பிறந்தவர் தானே, கோபாலபுரத்தை சேர்ந்தவர் தானே. நம்ம வந்து கோபாலபுரம் சிஐடி நகர்னால் அது வேறு வேறு வீடுன்னு சொல்லலாம். கோபாலபுரத்துலேயே அதுலேயே வந்து ஒரு வித்தியாசம் அப்படிங்கும் வரும்போது அது பிரச்சனைகள் முன்னால் இருந்தது. ஆனால் ஒரு கொஞ்சம் ஓஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ வந்து அவங்க வந்து அது பேட்டிலாம் தேர்தலுக்கு முன்னால் அந்த தேர்தலை ஒட்டி பேசியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஏமாற்றப்பட்டார், நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார் அப்படின்னு இந்த தரப்பை பார்த்து சொன்னாங்க. இப்பொழுது இதை விட வந்து அவங்கள பழி வாங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? இதுதான் சரியான நேரம் இல்லையா? இப்போது நான் சொல்கிறேன், அப்படியே இந்த சினிமாவில் வர மாதிரி அப்படியே கட் பண்ணுங்கள். அப்படியே அந்த திருச்சி கிழக்கில் நீங்கள் வந்து ஜூம் பண்ணுங்கள். திமுக ஸ்டாலின் வர்சஸ் திருமாவளவன் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து கயல்விழி அழகிரி. ஒன்று திருமாவளவன் இல்லைன்னா கயல்விழி அழகிரி. அந்த பக்கம் ஸ்டாலின் நிற்கிறதா இருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலை. திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு, நம்ம இதை திருச்சி கிழக்கில் நம்ம வாங்கினோம்னா துணை முதல்வர் ஆகலாம்னு நினைக்கிறார். நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஆசைப்படுறது எல்லாம் தப்பு இல்லை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கயல்விழி அவர்களுக்கு வந்து இது ஒரு சந்தர்ப்பமாக நினைக்கிறார். தங்கள் குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகத்திற்கு
அதற்கு வந்து ஏன்னா அவங்க சகோதரர் வந்து அவர் தயாநிதி அழகிரி, அவர் அழகிரியுடைய பையன், அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். அப்போ அவர் மறுபடியும் அரசியலுக்கு இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இவர்கள் பெண் என்பதால் இது பெண்களுக்கான அரசு, அது ஒரிஜினல் கூட அடிக்கடி சொல்கிறார் பாருங்க. அது அப்போது ஒரு பெண் அப்படின்னு வரும்போது அங்கே தாவேக ஏற்கனவே தாவேக உங்களுக்கு நம்ம தான் சொன்னோம், இந்த ஈழத்தமிழர் அந்த டயஸ்போரா அதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து அதெல்லாம் வந்தாங்க போனாங்கன்னு. அது என்ன நம்ம வந்து ஈழத்தமிழர்களுக்காக சினிமா துறையில் வசூல் பண்ணும்போது அப்போ வந்து 500 ரூபா கொடுத்தோம். அந்த அந்த 500 ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்புன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? என்னதான் கொடுக்குற ஆள் முக்கியம் சார். இல்லைங்க, இல்லை நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு முக்கியம் இல்லைங்க, அது அதை என்ன நினச்சி கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரு எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள் வந்து உடனே வந்து அவர்கிட்ட மேக்கப் பண்ண இருந்தவரே 2000 5000 கொடுத்தாரு. அதோட சின்ன ஆட்கள்லாம் அது இல்லை மாதிரி 1 லட்சம்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம் மட்டும்லாம் அதை அது 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 யார் சொன்னீங்க? சிலம்பரசன் இவங்கெல்லாம் கூட 1 லட்ச ரூபா கூட கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில். என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் வந்து 500 ரூபா கொடுத்தாலும் சில பேர் நம்ம கூட பெரியவங்க கிட்ட போகும்போது என்ன சொல்லுவோம், உங்கள் கையால் ஒரு ரூபா ஐயா உங்கள் கையால் ஒரு ரூபா நாணயம் கொடுத்தா கூட, அதாவது ஆசீர்வாதம் அந்த மாதிரி இந்த 500 ரூபா கொடுத்தாரு பாருங்க. அதெல்லாம் வச்சு இப்போது அதே டயஸ்போரா ப்ளஸ் எல்லாம் வந்து இன்னும் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட்டில் தானே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அவர்களை வெற்றி பெற வைப்பது என்பது சுலபம். இப்போ இது வந்ததுனாலேயே இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இங்கே சித்தரஞ்சன் ரோட்டில் நான் அப்போவே சொன்னேன், அவர் ஏற்கனவே தயக்கம் காட்டிகிட்டு இருக்காராம். ஐயா ஒரு தடவை நிற்க வச்சு எல்லாருமா சேர்ந்து போட்டு தள்ளிட்டீங்க எங்கள் குளத்தூரில், அசிங்கமாக போயிடுச்சு. மறுபடியும் 2வது தடவை திருச்சி கிழக்கில் நிற்க வச்சு இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அது மாதிரி ஒரு மோதல் வரா மாதிரி வந்து ஒரு கால் மறுபடியும் தோத்துட்டா இப்போ ஏதோ கட்சி தலைவர்னு ஒரு கௌரவமாக இருக்குது, அதையும் கெடுக்கிறதுக்கு பார்க்குறீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கேட்டுக்கொள்கிறார். அவருடைய ஒரு நியாயமான ஒரு இதில் இது தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு ஒரு எப்போதுமே இடைத்தேர்தலுங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அந்த முடிவுகள் எப்போதுமே பொதுவான விஷயம். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு சோஷியல் மீடியாலாம் வச்சு பார்க்கும்போது எளிமையாக வெற்றி பெறக்கூடிய அது ஒன்று. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அவர் பேனாக்காரரை வேறு நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வச்சுட்டோம், பேனாவை மூடுங்கன்னு சொல்லி. அவர் வேறு உள்ளுக்குள்ளே வருத்தத்துலேயும் கோபத்துலேயும் இருப்பார், நான் இன்னும் கடுமையாக பணி செய்வேன்னு. கடுமையாக எங்கே போய் பணி செய்வார், என்ன மாதிரி பணி செய்வார்னு அவருக்கு தான் தெரியும். ஆதரவாவோ ஏதோ ஒன்று பண்ண சென்னையில் செய்யலாம், டெல்லியில் போய் செய்யலாம், என்ன எப்படி வேணாலும் செய்யலாம். இதில் அந்த மாதிரி பணி செய்யும்போது பணி செய்யும்போது மற்றவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது தெரியாது. இல்லை இன்னொரு உதாரணத்துக்கு இப்போது ஸ்டாலின் நிற்கல, அதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டா கூட திமுக யாரோ ஒரு கேண்டிடேட் போடணும். அது திருமாவளவன் நிற்கும்போது பிரச்சனை கிடையாது, அவர் ஈஸியாக இது திருமாவளவன்கிறது திமுக ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இப்போ ஒரு இதுக்கு ஒரு ஆளை போட்டுடலாம். ஆனால் ஒருவேளை அழகிரி குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் அங்கே நிற்கிறாங்கங்கும் போது அவங்களுக்கு எதிராக திமுக ஒரு கேண்டிடேட்டை போட முடியுமா? இல்லை போட முடிவானா போடுவாங்க, அதை பற்றி போடாமல் இருக்க மாட்டாங்க. அது போட்டால் அது எவ்வளோ தூரம் அது எப்படி மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள், திருமாவளவனுக்கு தாவேக வந்து கொடுக்குறது சீட்டுன்னா திருமாவளவன் வர்சஸ் ஸ்டாலின், அது எப்படி இருக்கும்? இல்லை திருமாவளவன் ஒத்துப்பாரா? அது 2 பக்கமும் பிரச்சனைகள், அது ஒன்று. அப்புறம் கயல்விழி வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னாலும் கஷ்டம். இல்லை ஸ்டாலினுக்கு பதிலாக வேறு யாராவது ஒரு நிற்கலாம், அன்பில் மகேஷோட நிற்கலாம். திருச்சியில் அவர் ஏற்கனவே வெற்றியை தவற விட்டதுனால அவருக்கு கூட கொடுக்கலாம். 2வது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏற்கனவே அவர் வந்து ஜெயிச்சிட்டாருக்கு, கடைசியில் நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாரு. உதயநிதிக்கும் அவர் கிட்டத்தட்ட குடும்பம் மாதிரி, அவர் நண்பர், அவர் யார் இவர் உதயநிதி கூட ஆசைப்படலாம், சரி நமக்கு நம்ம நண்பர் ஜெயிச்சு உள்ளே வந்தால் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக ஒரு இதுவாக இருக்கும்ல, இந்த இது பேசுங்க ஒரு ஆதரவாக இருக்கும். அது மாதிரி வந்து இருக்கட்டும் அப்படின்னு இப்படி ஒரு திருச்சி கிழக்கில் ஒன்று. இன்னொரு பிரச்சனை ஒன்று என்ன வந்திருக்கிறதா சொல்கிறாங்கன்னா, நம்ம ராஜ்யசபா. இப்போ ராஜ்யசபாவுக்கு நம்ம போன தடவை கூட பேசணும். இப்போது அது வந்து
ஆரோக்கியமாக இருக்கிறவர் கொடுப்பாங்க, இல்லை ஜோசியருக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னோம். இப்போ திடீர்னு உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன சார்? காங்கிரஸிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் வந்து தாவேகாவோட வந்து உண்மையா சார்? தாவேகாவுடன் ஒரு 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 என்ன சொல்கிறது, அன்றைய கணித்தார் காங்கிரஸ் வந்து அந்த காங்கிரஸுடைய பார்வையை தாவேகா பக்கம் திருப்பியதில் பெரும்பங்கு உடையவர் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமாம். ஏன்னா உண்மையாகவே வந்து ராகுலுக்கும் விஜய்க்கும் அந்த இணைப்பு பாலமாக இருந்து சோடங்கர் இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அதிகப்படியாக போய் நாங்கள் விசிலை கையில் எடுத்துட்டோம் காங்கிரஸ்லன்னு சொல்கிற அளவுக்கு, விசில் சத்தம் கேட்போம்னு சொல்கிற அளவுக்கு அவர் தாவேகாவாகவே செயல்பட்டார். ஆமாம். அவர் காங்கிரஸாக செயல்பட்டதை விட கூட்டணி அமைஞ்சதில் இன்றைக்கி அவருக்கு தான் முக்கியமான அதை வந்து பண்ணோம். அவருக்கு வந்து அந்த ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது விஜய் அவர்களால் தட்ட முடியாத ஒரு சங்கடம். அவரால் தான் இந்த 5 பேர் வந்தாங்க. அந்த 5 பேர் வரலைன்னா 113 ஆகி 118 120ன்னு வந்திருக்கவே முடியாது. ஆமாம். காங்கிரஸ் முதல்ல வந்து ஆதரவு கொடுக்கலன்னா வந்திருக்கவே முடியாது, ஆட்சியிலேயே அமர்ந்திருக்க முடியாது. அப்போ அதற்கு காரணமான ஒரு அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் காங்கிரஸுக்கு நல்ல மழை சார். 5 சீட்டு ஜெயிச்சுட்டு 2 அமைச்சர் ஒரு எம்பி சீட்டு. ஆமாம், அதை வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்தால் அப்போ என்னென்னா இங்கே உள்ளே இருக்கிறவங்கள திருப்திப்படுத்த முடியாதே. ஆரோக்கியமாக இருக்கிறவருக்கோ இல்லை ஜோசியர் பாவம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, ஜோசியருக்கே நேரம் சரி இல்லைங்கிற மாதிரி அதை பிடிக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு 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 பரிகாரம் பண்ணணும். வழக்கமாக பரிகாரம் பண்ணணும்னா ஜோசியருக்கு போவாங்க. இப்போ ஜோசியருக்கே பரிகாரம் பண்ண வேண்டிய நிலை வந்துச்சு. அது இது வந்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈழத்தமிழெல்லாம் பேசணும். அது இப்போ போன தடவை இப்போ நம்ம பேசும்போது அதை குறிப்பிடலை. அந்த இதுலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு தமிழ் அமைச்சர் அர்ஜுனா ராமநாதன் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஈழத்தமிழர் டயஸ்போரான்லாம் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் பேசினோம் இல்லையா, அதற்கு அடையாளமாக அதை நாம் சொல்வது வந்து ஏதோ ஒரு பின்னணியை உறுதி செய்து கொண்டு தான் நாம் பேசுகிறோம் என்பதற்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனா ராமநாதன் இங்கே வந்து வந்தார். அவர் வந்து பேசினது, அதாவது ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்பட வேண்டுமானால் அது முதல்வர் விஜய் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசிட்டு போனார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் வந்து ராஜபக்சே கட்சியை சேர்ந்தவர். என்ன சார் சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறது, அவர் அந்த கட்சியில் இருக்காருங்க. ராஜபக்சே உடைய கட்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆட்சியில் இருக்கிறது வந்து அனுரா திசாநாயகா. எப்படி விஜய் அவர்கள் வந்து இந்த திமுக அதிமுகவை தாண்டி புதிய வரவாக வந்தாரோ அங்கே அந்த மாதிரி ராஜபக்சே குடும்பம், அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே, இதெல்லாம் மாறி மாறி வந்தாங்க திமுக அதிமுக மாதிரி. இதை தாண்டி 3வது ஒரு அணியாக ஒரு புது வரவாக வந்தவர் தான் அனுரா திசாநாயகா. அவர் கூட விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கார். அது வழக்கமான மலேசிய பிரதமர் கூட வாழ்த்து தெரிவித்திருக்கார். அந்த மாதிரிலாம் சிங்கப்பூர் பிரதமர் தெரிவிப்பார். இதெல்லாம் ஒரு, ஏன்னா தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகள். அப்போ அங்கே உள்ள தமிழர்களிடம் ஒரு நல் மதிப்பு பெறணும். அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு, வாக்கு வங்கி, இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. அதாவது விஜய் வந்து தமிழ்நாட்டு தலைவராக இல்லாமல் ஒரு உலக தலைவராக வளர்ந்துட்டு இருக்காரு. ஏன் ஜோசியர் சொன்னார்ல, அவர் வந்து 2029 மோடி வந்து அநேகமாக தோற்று போயிடுவார், இவர் வந்து விஜய் பிரதமர் ஆகிடுவார். ராகுல் காந்தி சார். ராகுல் காந்தி சார் இலவு காத்த கிளி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இலவு காத்த கிளியாட்ட இத்தனை வருஷமாக இருக்கார் சார். எது ராகுல் காந்தி? இலவுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சார்? எனக்கு வந்து அந்த வடிவேல் காமெடி தான் தெரியும். இல்லை, இலவுன்னா முதல்ல தமிழில் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இலவுங்கிறது தமிழா சார்? ஆமாம், இலவு. நாங்கள் திராவிட. சரிங்க, அது வேறு. அது இலவுன்னா பஞ்சு, இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சு. ஆமாம், இலவு காத்த கிளி. ஏங்க, இலவு பறந்து போச்சு, கிளிக்கு ரெக்க முளைச்சிட்டு பறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ரெக்க முளைக்கல, அது இலவு காற்று, அந்த இலவு வந்து பறந்து போச்சு. ராகுல் காந்தி வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு? ராகுல் காந்தி பெருசாக நம்பியிருக்காரு விஜயை வச்சு தென்னாட்டில் பெருசாக வரணும்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், விஜய் அவர்கள் இப்பொழுதே வந்து 2029க்கு வட மாநிலங்களில் உள்ள அங்கே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள் யார் இருக்காங்கன்னு பார்த்து விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அது அவங்கள தெரிஞ்சவங்களுக்கு அங்கே ரூட்டு தெரியாதா சார்? அதான் சொல்கிறேன். அது போட்டு அங்கெல்லாம் வந்து சும்மா ஒரு எம்பி,
ஒரு 4 இடத்துல நின்று ஒரு இடத்துல தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி நீங்கள் எங்கே போனாலும் இருப்பாங்க. நீங்கள் குஜராத்துக்கு போனீங்கன்னா தமிழர்கள் வாழும் பகுதி, அந்த போனீங்கன்னா தமிழர்கள் வாழும் பகுதி, தாராவி இல்லை மற்ற அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துலையே அப்போ தான் விஜய் ரசிகர்கள்னு இருப்பாங்க. ஒரு எம்பி ஒரு வேறு மாநிலத்தில் வடநாட்டில் மொத்தமாக ஒரு 4 எம்பி ஆனால் கூட தேசிய கட்சி ஆகிடும். தமிழக வெற்றி கழகம் வந்து இங்கே ஒருத்தர் மாற்றினார் இல்லை தெலுங்கு தேசம், அது மாதிரி நம்ம வந்து வேணால் தேசிய வெற்றி கழகம் கூட மாற்றிக்கலாம். நம்ம இல்லை தமிழ் தேசிய வெற்றி கழகம் மாத்திரம் இன்னும் சிறப்பு. தமிழ் தேசிய வெற்றி கழகம் சரியா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் ராகுல் காந்திக்கு அவர் உதவுவாரா அப்படிங்கிறது யூகத்துக்கே விட்டுலாம். நம்ம இப்போ ராகுல் காந்தி நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போல். இவர் நம்பி தான் அவர் வந்து அடுத்து 29 எப்படியாவது கொஞ்சம் இங்கே சவுத்தில் ஏதாவது இவரை வச்சு ஏதாவது பண்ணி நம்ம ஆயிடலான்னு ஒரு கற்பனையில் இருக்காரு. கடைசியில் இவரே ஆகணுங்கிற எண்ணத்தில் இருக்காருன்னா என்ன ஆவாருன்னு தெரியல சார். என்ன ஆவார்? தமிழ்நாட்டில் வைகோ என்னவோ அதே தானே. ரைட்டு சார். அவர் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. அவரை ராகுல் காந்தி வேணால் நீங்கள் வடநாட்டு வைகோன்னு வச்சுங்க. சரி இல்லை இல்லைங்க ஒரு மூத்த தலைவருங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வைகோவை கலாய்க்கிறீங்களா இல்லை ராகுல் காந்தியை கலாய்க்கிறீங்களா எனக்கு தெரியாது. நேயர்கள் பார்த்து முடிவு எடுக்கட்டும். இந்த ப்ளஸ் இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு கூடிய நேயர்களுக்கு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி சாரோட இருக்குது, அதை போய் பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இலங்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இந்த ரூட் மாஃபியா பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி இதில் புரியல. இந்த அர்ஜுனா ராமநாதன் என்ன பண்ணார்னா ராஜபக்ஷ கட்சி அவர் என்ன சொல்கிறாரு, இலங்கை தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு வந்து விஜய் கையில் தான் இருக்குங்கிறாரு. நமக்கு என்ன புரியலன்னா இவர் ராஜபக்ஷ கட்சி அந்த காலத்தில் வந்து ஈழத்தமிழர்கள் ஒரு 2 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்ட போது வாஜ்பாய் அவர்கள் வந்து அவர் பிரதமராக இருக்கும்போது பாஜக தலைவராக இருக்கும்போது சொன்னார், அதாவது தமிழர் மீது ஈழத்தமிழர் மீது ஒரு அடி விழுந்தால் கூட நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் இலங்கை மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருக்கார். கடைசியில் அதை விட்டுட்டு மன்மோகன் சிங்கு, காங்கிரஸு, சோனியா காந்தி இவங்களை நம்பி போய் ராஜீவ் காந்தி அந்த வரிசையில் அப்போ ராஜீவ் காந்தி பீரியட்லேருந்து ஆரம்பிச்சு அப்படி போய் தான் இந்த இலங்கையில் 2 லட்சம் தமிழர்களுக்கு ஒரு அவல நிலை ஏற்பட்டது, ஒரு கொடூரமான நிலை ஏற்பட்டது. அப்படிங்கிறது ராஜபக்ஷ குடும்பத்தினால தான். முன்னால் இருந்த திமுக அப்போ வந்து எல்லோரும் வந்து விமர்சனம் பண்ணால் நம்மளும் பண்ணியிருக்கோம், நானும் வந்து மீடியான்ற முறையில் பண்ணியிருக்கோம். என்னென்னா இங்கிருந்து எந்த ராஜபக்ஷே மஹிந்த ராஜபக்ஷே வந்து இந்த கொலைகளுக்கு காரணம் ஐநாவில் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்லாம் வந்து சொன்னாங்க, எடுக்க முடியல. அவரை திமுகவிலிருந்து கனிமொழி அவர்கள், ஆர் ராசா அவர்கள், டிஆர் பாலு, அப்புறம் அண்ணன் திருமா, அதுக்கப்புறம் இந்த ஜேஎம் ஹாரூன், அந்த இப்போ இருக்கிற அசான் மௌலானோட அப்பான்னு நினைக்கிறேன் அவர் இவங்க எல்லாரும் வந்து போய் சந்தித்து அவர் கையால் பரிசில் பெற்று வந்தார்கள். இந்த புலவர்கள்லாம் அரசரை பாடி எனக்கு நான் இப்போ ஞாபகம் வந்துச்சு. திருமாவளவன் வந்து இதெல்லாம் சொல்லுவார், நான் அவர் பக்கத்துலேயே போல, அவர் தான் என்னை பிடிச்சி திருமாவளவன் இந்த பிரபாகரன் சரிங்களா சொன்னது ஒன்று வீடியோவில் ஒன்று ரைட் அது நடந்துச்சா. இது அந்த ராஜபக்சேவோட கட்சியை சேர்ந்த அர்ஜுனா ராமநாதன் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, விஜய் அவர்களிடம்தான் ஈழத்தமிழருக்கான தீர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. அவர் எதனால் சொல்கிறாரு என்ன அது தெரியல. அப்போது விஜய்யுடைய தாவேகாவிற்கும் அப்போ ராஜபக்சேவுடைய கட்சிக்கும் திமுகவை நீங்கள் எதற்காக ராஜபக்சேவுடன் இணைந்து தமிழர்களின் வாழ்வை கொலை செய்தீர்கள் என்று சொன்னால், இப்போ அதே ராஜபக்சே கட்சியுடன் விஜய் சேருகிறாரே, அப்போ இதை மினி திமுகன்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறது சரிதானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் இதை சொல்லும்போது டக்குன்னு இன்னும் ஞாபகம் வந்துருச்சு. கடைசி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஒரு படம் நடித்து அந்த படத்திற்கு ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஏதோ இலங்கையில் ராஜபக்சேவோட கூட இருந்தவங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனைலாம் வந்து அதுக்கு இதுக்கு அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு லைக் இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு சம்மந்தம் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லைங்க இருக்கக்கூடாது. அந்த லைக் இல்லையான்னு ஒரு நிறுவனம் செயல்பட்டது இல்லையா, அந்த நிறுவனத்தில் யார் வந்து சிஇஓவாக இருந்தார், ஒரு தமிழின் குமாரர் ஒருத்தர். ஆமாம், இன்றைக்கு இன்னைக்கு வந்து எங்கேயோ வந்துட்டார், அவர் காங்கிரஸில் வந்துட்டார். ஆனால் வந்து அவர் வந்து அந்த லைக்காவை எப்படி காப்பாற்றினார், சிகப்பு பூதம் செம்பூதம் அந்த நிறுவனத்திடம் போய் ஏதோ 2000 கோடி 3000 கோடியை வாங்கி கொடுத்து அவங்க வந்து எல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச காசு அதுலேருந்து வந்து வாங்கி அந்த நிறுவனத்தை காப்பாற்றினார். இது பழைய கதை.
இப்போ நம்ம புது கதைக்கு வருவோம். இப்போ ராஜபக்சே கட்சியிலேருந்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அர்ஜுனா ராமநாதன் கொஞ்சம் ஒரு டைப்பான பேர் வழியாக இருப்பார் போல் இருக்கு. ஏன்னா அவர் பேசுகிறத பார்த்து எங்கிட்ட மட்டும் இந்த ஈழத்தமிழர்கள் பேரை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை எங்கிட்ட மட்டும் ஆயுதம் இருந்ததுன்னா நான் பார்த்தா நேராக சுட்டு கொண்டுடுவேன். நாம் தமிழர் கட்சியை பற்றி அவருக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட அந்த தனிப்பட்ட விஷயம். ஈழத்தமிழர்ன்றது வந்து அவரும் பேசிகிட்டு இருக்காரு. மற்ற தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறவங்க எல்லாரும் இந்த ஈழத்தமிழருங்கிறத ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிறது. நம்ம வந்து அந்த காலத்தில் ஸ்கூலில் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா மாதிரி இப்போ ஈழத்தமிழருங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அதாவது எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு 4 ஃபோட்டோ மாட்டுவாங்க. அதில் 4ல் 1 இருக்கணும். அதனால் வந்து ராமசாமி ஒன்று இந்த சைடில். ஆமாம், இதெல்லாம் வந்து சில சிலபஸில் வரக்கூடிய விஷயங்கள். ஆமாம், பரீட்சையில் மட்டும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கேள்வி அது பரீட்சைன்னா நான் சொல்கிறது தேர்தல் பரீட்சை. தேர்தல் பரீட்சையில் அந்த பேர்லாம் சொன்னால் வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து அவர் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, வேறொரு நாட்டு ஒரு இலங்கையுடைய எம்பியாக இருப்பவர், அது எந்த கட்சியாகனா இருக்கட்டும், நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சீமான் மீது அவர் பாராட்டுபவர்கள் பாராட்டுவார்கள். அவர் என்ன இருக்கட்டும், சீமானோட செயல்பாடை பற்றி என்ன விமர்சனம் வேணால் வைக்கட்டும். ஆனால் அவர் இந்த நாட்டுக்காரர், தமிழ்நாட்டுக்காரர், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு கட்சியுடைய தலைவர். சரியா, அவரை வந்து சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எங்க இருந்தாவது கண்டனம் வந்துச்சா பாருங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளியில் யாருக்கும் தெரியாது. இது பாருங்க, இதுவே வந்து நம்ம போய் வெளிநாட்டில் வந்து யாராவது இங்கேருந்து பேசியிருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு உலக சர்வதேச விஷயமாகிடும். இது ஒன்று நடந்தது. இது ஒன்றும் இப்போ பெருசாக நமக்கு ஒன்றும் இது இல்லை சார். என்னென்னா விஜய் எப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்காரன்னு பார்த்துக்கங்களேன். ஒரு சைடில் முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு வந்து கனத்த இதயத்துடன் சொல்லிட்டு ட்விட் போடுறாரு, கூட காங்கிரஸ் வச்சுருக்காரு. இது வந்து ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை. ஆட்டி இவர் திமுக ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். இல்லை, சேகர்பாபு மீது வழக்கு, இவர் ஆராசா மீது வழக்கெல்லாம் எல்லாம் போகிறாங்க. சரி, போட்டிங்க, உங்களை பாதிக்குது. ஏன்னா சீனோரா அசோக் உங்கள் வேட்பாளர், அதனால் இப்போ வந்து உங்கள் ஆட்சியை வந்த திமுக விசிக்கு ஆதரவை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுனீங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்கு கேள்வி ஒன்று இருக்குன்னா, இது செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், அவர் மீது ஒரு வழக்கு போட்டு அது உச்சநீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு. அதாவது அவர் மீதான வழக்கு இல்லை, அவர் கேட்ட அந்த கோரிக்கை வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு. அவர் மீது வழக்கு தொடர்கிறது. இப்போ இடி வந்து பல பேர் மீது வழக்கு தொடர்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட அனுமதி கேட்டிருக்கு. அதுதான் சொல்கிறேன், அங்கே தான் வர்றேன் நான். இப்போ செந்தில் பாலாஜி மீது அந்த ஏற்கனவே உள்ள வழக்குகளை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் அதெல்லாம் வந்து தடை கேட்டு அவர் போட்டது தள்ளுபடி ஆகிடுச்சு. அப்போ ஒன்று, இது யார் பண்ணணும்? மாநில அரசு, தமிழ் மாநிலத்தை. அதுக்கப்புறம் நேரு விவகாரத்தில் வந்து அந்த இடி ஒரு 3 விஷயம் வந்து அந்த ஒப்பந்தம், அப்பாயின்மெண்ட்ஸு, டெண்டரு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரு, 3 விஷயத்தில் இதில் 1100 கோடி, அதில் 888 கோடி இதெல்லாம் வந்தது. அதில் அந்த இடி 250 பக்கத்துக்கு அமிச்சாங்க. நீதிமன்றம் முதல்ல வந்து அவர் மீது வழக்கு பதிவு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவர் மீது போடணும்னு சொல்லலை, விசாரணை பண்ணி போடுங்க ஏதோ சொன்னாங்க. ஸோ அது ஒன்று. இந்த மாதிரி முன்னாள் திமுக அமைச்சர்கள் இந்த கடந்த அரசில் அவர்கள் செய்த ஊழல்கள் இல்லை சொத்து குவிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் இப்பொழுது விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? உண்மையாக ஒரு தீய சக்தியாக இருக்காரா? இது தீய சக்தி எதிர்க்கிறாரா? தூய சக்தியாக இருக்காரா? தூய சக்தியாக இருக்காரா இல்லை தீய சக்தி எதிர்க்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆமாம், அது வந்து தீய சக்திக்கு இவர் துணை போவாரா இல்லை வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது. இதில் வேறு வந்து அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு வித்தியாசமாக போய்கிட்டு இருக்கு. அது ஒரு தனி ஷோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 25 பேர் ஆதரவு பண்ணாங்க. இந்த 25 பேர் ஆதரவு வந்து யார் தலைமையில்னா, நீங்களும் நானும் வந்து வேலுமணி தலைமையில், சி.வி. சண்முகம் உண்மை அம்மையார் லீமா ரோஸ் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து நடந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்க அரசியலுக்கு ஒன்றும் புதுசில் ஐஜேகேலாம் இருந்தாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வர்றாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு 49 கோடி ரூபா அந்த அவங்க கம்பெனியுடைய ஒரு வருமானம் காமிச்சாங்க. ஆனால் 1368 கோடி ரூபா அந்த வருஷத்துலேயே வந்து அவங்க வந்து நன்கொடையாக வந்து பல கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காங்க, திமுக உட்பட.
இவங்க தான் 500 கோடி ரூபா கொடுத்ததா அவர் பையனை சொன்னார். ரைட். அவர் பையன்லாம் சொன்னாங்க. ரைட்டு. அது கூட என்ன சொன்னார் அந்த ஜோஸ் சார்லஸு, தமிழ்நாட்டில் திருட்டுத்தனமாக லாட்ரி நடத்துவதற்காக இந்த பணம். அவர் ஒத்துக்கிட்டார். நாங்கள் அப்படி தான் நடத்துகிறோம் அப்படிங்கிறத அவர் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அது அந்த அர்த்தம், அந்த அர்த்தம் அப்படி நமக்கு புரியுது. அதுதான் சொன்னாரா நமக்கு தெரியல. எதுக்கு சொல்கிறோன்னா, இங்கே வந்து அப்படிப்பட்ட அவங்க லிவாரோஸ் அவர்கள் 240 நிறுவனங்களில் வந்து அவங்க வந்து பங்குதாரர் அல்லது இயக்குனர். இதை தவிர ஒரு 350 நிறுவனங்கள் வந்து போலி நிறுவனங்கள்னு சொல்லி அந்தந்த மாநில அரசு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ இல்லை மத்திய அரசு இடி இதெல்லாம் வந்து பண்ணுங்க. அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆதரவு. ஏன்னா மற்ற எல்லா பதவியும் பறிக்கப்பட்டது. எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், அவங்க மகளிர் அணி எல்லாம் அவங்க பதவியெல்லாம் பறிக்கப்பட்டது. ஆனால் தில் இருக்குமா? அவங்க கை வைக்கவே இல்லை. அவங்க பேரில் கை வச்சிட முடியுமா? அது எப்படி வச்சிட முடியும்? நாட்டையே, இது தமிழ்நாட்டையே ஆள்கின்ற குடும்பம். ஒரு ரோஸுக்கு எவ்வளோ பவர் பாருங்க. ஆமாம், ரோஜா பூ. ஆமாம் ஆமாம். ஓகே. இது அந்த மாதிரி இப்படி என்ன சொல்கிறது, அதிமுகவுடைய இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆதரவு கொடுத்தவங்க ஆதரவு நிலைக்காது. ஏன்னு கேட்டால் அது சட்ட சிக்கல்கள் நிறையா இருக்குது அப்படின்னு இவர் தனியாக பொதுக்குழு கூட்டணும்லாம் பார்த்தாரு. அதெல்லாம் ஒன்றும் சரியாக வரல. அதனால் வந்து இப்போ வந்து எடப்பாடி தான் எங்கள் பொதுச் செயலாளர்னு வேலுமணி பேச ஆரம்பித்தார். சி.வி. சண்முகம் திடீர்னு பேட்டியிலெல்லாம் வந்து முன்னின்று கொடுத்துருந்தவர் இப்போது பின்னால் எங்கே இருக்காருன்னு தெரியல. கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால பின்பக்கம் இருந்திருப்பார். நம்ம கண்ணில் படலை. அவர் இல்லை, நம்ம தப்பாக சொல்லலை, நம்ம கண்ணில் அவர் படலை. ஏன்னா எப்படி இப்போ அமைச்சரவை இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். இப்போ எல்லாம் திரும்பி அங்கே போகலான்னா அவர் வந்து இந்த தலைவர்கள்லாம் வேணாம், அவர் கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டு அவங்களாம் சேர்த்துக்கிறேன். ஆனால் இந்த தலைகள், பெருந்தலைகள் வேண்டாங்கிறாராம் எடப்பாடி. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுத்து தானே நாங்கள் வந்து பண்ணோம் முதல்வர் விஜய்க்கும் தாவேகாவுக்கும். அதனால் நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோமோ எங்களை வந்து மறுபடியும் சட்டமன்றம் இப்போ பட்ஜெட் வரும். பட்ஜெட்க்கு இப்போது ஏன்னா திமுக இருக்கும்போது இடைக்கால பட்ஜெட் தான் போட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு பட்ஜெட் போடணும். அதில் நீங்கள் 33 இலவசங்களில் 14 இலவசங்கள், அறிவிச்ச இலவசங்களில் 14 கொடுத்தாலே 2.5 லட்சம் கோடி ஆகுன்றாங்க. 2.5 லட்சம் கோடி சம்பளம், பென்ஷன், வட்டி கொடுத்தா தமிழ்நாடு பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. மிச்சம் என்ன துறைக்கு என்ன நிதி ஒதுக்கீடு, யார் கடன் கொடுக்க போகிறாங்க, 10 லட்சம் கோடிக்கு மேலே இன்னும் கடன் எங்கே போய் வாங்குவாங்க, எப்படி வாங்குவாங்க, இதெல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் செய்யணும்னா இன்னும் நம்ம பட்ஜெட் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வேணும். இன்னொரு 10 லட்சம் கோடி, இன்னொரு 10 லட்சம் கோடி. ஆமாம், அதை கடனாக தான் வரணும். வருமானத்தை பெருக்குவதற்கு நீங்கள் வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் அதுக்கான வழிகள் ஒன்றும் கால கொடுக்குறது சார். என்ன சார் அந்த வேகத்துக்கு கேட்டிங்கன்னா எப்படி சார்? 6 மாதம் நீங்கள் 5 வருஷத்துக்குள்ள இந்த பட்ஜெட்டை போட்டால் அந்த 5 வருஷத்துக்கு தானே பட்ஜெட் போட முடியும். அவர் ஜோசியர் சொல்கிறாரு அடுத்த அவர் பிரதமராகி இன்னும் 30-40 வருஷம் அவர் தான் அரசியலில் கோல் வச்சுவார்னு. அதுக்காக வந்து இந்த தடவை பட்ஜெட் போட்டு அதை அடுத்த 30 வருஷம் கழிச்சு நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொன்னால் நியாயமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? அதனால் வந்து இப்போ இந்த பட்ஜெட் வேறு வரணும். இந்த பட்ஜெட் தொடர் எப்போ அடுத்த ஒரு இப்போ 1 மாதத்துக்குள்ளே கூட்டியாகணும். இது கூட்டும்போது நீங்கள் வந்து எங்களை வந்து அதிமுகவில் வந்து ஒரு பிரிவாக வந்து சபாநாயகர் உங்களவர் தானே, எல்லாம் ஒரே கல்லூரியில் படித்தவர், அதே அவர் ப்ளஸ் பாயிண்ட் அவர். அதனால் வந்து நீங்கள் அவரை விட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க சொன்னால் அந்த முடிவு தவறுன்னு மறுபடியும் எங்கே போகணும்? உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகணும். அது ஆகும், வருஷ கணக்கில் ஆகும். அதுக்குள்ள 5 வருஷம் ஆட்சியாக முடிஞ்சிடும். அதனால் அதிமுகவில் தனி பிரிவுன்னு சொல்லி எங்களை வந்து ஆதரவு கொடுங்க, அங்கீகாரம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இப்போது இவங்களுக்கு அது ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன்னா இனிமேல் இவர்களுடைய தயவு தேவையில்லை இந்த ஆட்சிக்கு. இந்த 25 பேர் கண்டிப்பாக, ஏன்னா 25 இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதில் 7 பேர் திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதை தவிர பார்த்தால் அங்கே இவங்க திருப்பி கூப்பிட்ருவாங்களோ, திமுகலேருந்து வந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னவங்க வந்து திருப்பி அங்கேருந்து விசில் அடித்து கூப்பிட்ருவாங்களோ அப்படின்னு இருந்தது. இப்போ அவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, சரியான முறையில் அவங்கள கையாண்டாச்சு. இனிமேல் அவங்க போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேலுமணி சி.வி. சண்முகம் குழு நமக்கு தேவையா? இது தேவையில்லாமல் நம்ம வந்து சபாநாயகரை வச்சுட்டு சொல்லி இவங்க தயக்கம் காட்டுறாங்க. இப்படி ஒரு குழப்பம் உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இன்னொரு மாநகராட்சி குழப்பம் ஒன்று இருக்குது.
மேயர் பிரியா அவர்கள் ஓ அவங்க மாநகராட்சி கூட்டம் கூட்டணும். அவர்கள் வந்து விஜய் அவர்கள் முதல்வராக வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு வாழ்த்து கூட இன்னும் சொல்லலை. சென்னை மாநகர மேயர் 16 தொகுதிகளில் 14 பேர் வந்து தாவேகாலேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மாநகராட்சிங்கிறது உள்ளாட்சி தேர்தல், அது பின்னால் வரப்போகுது. இருந்தால் கூட இங்கே உள்ள தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணணும். ரெண்டாவது எதெல்லாம் தாண்டி முதல்வராக வந்திருக்கிறார், அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் திமுக இருந்து சொல்ல தேவையில்லை, ஆனால் மேயராக இருந்து சொல்ல வேணும். மேயர் என்கிற பொறுப்பில் இருப்பவர் சொல்லணும். நீங்கள் திமுக கட்சியாக இருந்தால், அது கட்சியில் நிர்வாகியாக இருந்தால் அது வேறு விஷயம். நீங்கள் சொல்லலாம், சொல்லாமல் போகலாம். இவங்க வந்து இது வரைக்கும் சொல்லலை. ரெண்டாவது, பொதுவாக மாநகராட்சி கூட்டம் கூட்டுவதற்கு முன்னால் முதல்வரிடம் மரியாதை நிமித்தம் சென்று மாநகராட்சி கூட்டம் கூட்டுக்கிறோன்னு ஒரு அனுமதி பெறுவதாக ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இது வரைக்கும் அவங்க வந்து வாழ்த்தே தெரிவிக்கலை, இந்த நேரம் போய் சந்திக்கவும் இல்லை. இப்போ மாநகராட்சி கூட்டம் கூட்ட போகிறாங்களா? அங்கே இருக்கிறதெல்லாம் திமுக உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒன்று, உள்ளாட்சி தேர்தல்னு ஒன்று வரும்ல, இப்போ இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளேயாவது வரணும்ல. அது வரும் பொழுது அது எப்படி மாறும்னு தெரியாது. அப்போது இவ்வளோ நாள் வரைக்கும் யாரோ ஒருத்தர், அவர் மேயரை வந்து வழிகாட்டுவர் ஒருத்தர் இருந்தார், பவுன்சர் மாதிரி கூடவே இருப்பார். அவர் பொன் மாதிரி பார்த்துட்டார். இப்போ பவுன்சரே பவுன்ஸ் ஆகிட்டார். பவுன்ஸ் ஆகிட்டார். அவருக்கே இப்போ வந்து சிக்கல்னா உங்களுக்கு சாதாரண சிக்கல் இல்லை, சொம்பு சிக்கல். ஆமாம், அது அதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், சொம்பு சிக்கல். அப்படி இருக்கும் பொழுது இவங்க பயந்துக்கிட்டு போகாமல் இருக்காங்களா, தயக்கத்தினால போகாமல் இருக்காங்களா, இல்லை யாராவது சொல்லி போகாமல் இருக்காங்களான்னு தெரியல. இதுவும் ஒரு ஒரு ஏன்னா எப்படி மாநகராட்சி கூட்டம் கூட்டி தானே ஆகணும். மாநகராட்சினா அதுக்கு விரும்பினாலும் 2 மாதங்களுக்கு ஒரு தடவையே நம்ம கூட்டணும். சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் என்னவோ அது பிரகாரம் கூட்டணும். இப்படி பலவிதமான எல்லாருக்குமே அங்கங்கே என்ன சொல்கிறது, ஒரு சவால்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது. பார்ப்போம் எந்த சவாலை யார் எப்படி எதிர்கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் விஜய் எப்படி எதிர்கொள்கிறார், திமுக தலைமை எப்படி எதிர்கொள்கிறது, அதிமுகவில் என்ன நடக்கிறது, இதை தவிர இந்த மிஸ்லேனியஸ்னு சொல்லக்கூடிய உதிரிகள் இவர்களெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள், எப்படி செயல்படுவார்கள், என்ன ஆகும், எல்லாமே தமிழ்நாடே இப்போ வந்து அங்கங்கே கேள்விக்குறிகள் போக தமிழ்நாடே இப்பொழுது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது. பார்க்கலாம். என்னென்னா சட்டமன்றம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் தான் உண்மையான இது. இந்த வெற்றியை அப்படியே உள்ளாட்சி தேர்தலில் தக்க வைக்குதா தாவேகா, இல்லை மீட்டெடுக்குதா திமுக, இல்லை என்ன செய்ய போகுது அதிமுக? இதுதான் இப்போது மக்கள் மத்தியில் அடுத்த இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. காலம் நேரம் பொறுத்திருந்து தான் பதில் சொல்லும். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து இவ்வளோ விஷயம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் ஜனம் நேயர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ஜனம் கேள்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.